ஹலோ ஆல் வெல்கம் டு டெஸ்டர் நெக்ஸ்ட் டோர். நம்ம இன்னைக்கு எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்லிப்ஸ்னு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு eclipse.org அப்படிங்கிற இந்த லிங்க் காமிக்கும். ஸோ இதுதான் எக்லிப்ஸோட வெப்சைட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் நேவிகேட் ஆவீங்க. இதில் நீங்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 64 பிட் அப்படின்னு இருக்கும். இதுதான் நம்ம விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் இந்த டவுன்லோட் ஃபார் 64 பிட்ஸ் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு எக்லிப்ஸோட பேக்கேஜை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் டவுன்லோட்ஸில் போய் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்லிப்ஸ் எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எக்லிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்துட்டு ஜாவா ஃபார் டெவலப்பர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் எக்லிப்ஸ் ஐடிஇ ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். தனியாக நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஜாவா 17 அது வந்துட்டு இந்த எக்லிப்ஸோட வெர்ஷனுக்கு ஏற்றாப்புல அது டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாக டவுன்லோட் ஆகி உங்களுக்கு இருக்கும். இன்ஸ்டால் பண்ணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் நெட்வொர்க் ஸ்பீட் பொறுத்து இன்ஸ்டலேஷன் நடக்கும். ஸோ குட் நெட்வொர்க் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடித்தோன்னே உங்களுக்கு லான்ச்சுங்கிற ஆப்ஷன் இப்போ ஷோ ஆகும். இந்த லான்ச் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ணுறதுக்கு. நான் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் வச்சுட்டு லான்ச்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ லான்ச் கிளிக் பண்ணோன்னே எனக்கு எக்லிப்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு வெல்கம் பேஜ். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு புது ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணால் க்ரியேட் அ நியூ ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஜாவா ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாவா அண்ட் இட்ஸ் சூட்ஸ் கான்செப்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு டெஸ்டர் நெக்ஸ்ட் டோர். தேங்க்யூ.